வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். நம்பிக்கை வாக்கெடுப்பு அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கு இல்லைங்களா? அது மே 13 அன்னைக்கோ அல்லது அதற்கு முன்னதாகவோ காமிக்க வேண்டும். அதுக்காக பெரும்பான்மைய நிரூபிக்கிறதுக்காக வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது 13ஆம் தேதி நடைபெறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா கட்சி 108 இடங்கள்ல வென்றிருந்த நிலையில 118 பெரும்பான்மையான இடங்கள் தேவை அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அந்த கட்சி அமைப்பதுல பாத்தீங்கன்னா சில இழுபறிகள் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து 120 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்று மே 10ஆம் தேதி அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றாரு. தாவேகா கட்சி 108 தொகுதிகள்ல வென்றிருந்த நிலையில விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்திருக்காரு. எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 107 இருந்த நிலையில காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தை கட்சி ஐயுஎம்எல் இவங்க 2 எம்எல்ஏக்கள் என 120 காமிச்ச நிலையில தாவேகா அரசு பெரும்பான்மையை நிரூபிச்சு மே 13 அன்னைக்கு அல்லது அதற்கு முன்போ பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். யார் முன்னாடி நிரூபிக்க வேண்டும்னா பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர் முன்னாடி நிரூபிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். தாவேகா தலைமையிலான அரசுக்கு பெரும்பான்மையான இடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு உறுதி செய்வதற்காக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றால் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற அன்னைக்கு அவைக்கு வருகை தரும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அடிப்படை இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணிக்கை அடிப்படையில பெரும்பான்மைக்கு எத்தனை இடங்கள் தேவை அப்படின்ட்டு உறுதி செய்ய வேண்டும். அவையில 234 உறுப்பினர்கள் இருக்கிறப்ப அங்க 118 உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும். அதாவது அவையில மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில இருந்து பாதிக்கு 1 கூடுதலாக இருக்க வேண்டும். மே 13 அன்னைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்குச்சீட்டு இரண்டுமே நடைபெறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இது இரண்டுமே நடைபெற்றாலும் குரல் வாக்கெடுப்பு மூலமோ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். இது பாத்தீங்கன்னா வகுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவையின் விதிமுறை அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல டிவிஷன் அப்படின்ற மற்றொரு முறையும் நடைபெற உள்ளது. குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் வாக்கெடுப்பு இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்க கிட்ட இருந்து பெறப்பட்டது. இந்த வாக்கெடுப்பு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்ப இந்த 2 நடைமுறைகளையும் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. தமிழக சட்டப்பேரவை நடைமுறை விதிகள் படி குறிப்பா விதி 99 மற்றும் அரசியல் அமைப்புகள் விதிப்படி 164 மற்றும் 189 இந்த பிரிவின்படி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில எடுக்கப்படும். இந்திய அரசமைப்பின் 164வது பிரிவின்படி அமைச்சரவையானது மாநிலத்தோடைய சட்டப்பேரவை இருக்கு இல்லைங்களா, அதோட கூட்டாக பொருத்தப்படும். அதனால அந்த அரசுக்கு சட்டப்பேரவையில ஆதரவு இல்லைன்னா அந்த அரசு கிளைத்து விடப்படும். இப்ப நீங்க கேட்கலாம், நம்பிக்கை வாக்கெடுப்பு அன்னைக்கு சட்டப்பேரவையில என்ன நடக்கும்? இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை தலைவர் இருக்காரு இல்லைங்களா, அவங்க முன்னாடி இந்த சட்டப்பேரவை அங்க கூடும். முதலமைச்சர் இல்லைன்னா ஆளும் தரப்பை சேர்ந்த இவங்க 2 பேர்த்துல ஒருவர் முன்னாடி அமைச்சரவை மீது நம்பிக்கை சொல்லி அந்த அமைச்சரவைய அங்க கூட்டுவாங்க. என்னன்னு கூட்டுவாங்கன்னா, அதுல இருந்து ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டுட்டு வருவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான முறை. ஆளும் தரப்பு மற்றும் எதிர்கட்சி தரப்பு இந்த இரு தரப்புகளும் பங்கேற்ற உடனே ஒரு சிறிய விவாதம் ஏற்படும். இதற்கான கால அளவை சட்டப்பேரவை தலைவர் தீர்மானிப்பாரு. விவாதம் போயிட்டே இருக்கும். விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்பேரவை தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, விவாதம் முடிஞ்சிருச்சு, நீங்க அவையில
வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்மொழிவாரு. தீர்மானத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆம், அதாவது ஏ என்று சொல்ல வேண்டும். தீர்மானத்திற்கு ஆதரவு தரவில்லை என்றால் இல்லை, அதாவது நோ என்று சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு அவைத்தலைவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தலைவர் ஆம் என்று கூறினவர்களுக்கு வெற்றியா அல்லது தோல்வியா அப்படின்ட்டு சொல்லுவாரு. சட்டப்பேரவையோட தலைவர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த முடிவை ஆட்சேபனை தெரிவிக்கலைன்னா அது 3 முறை சொல்லுவாரு. இந்த அடிப்படையோட அறிவிப்பின்படி பெரும்பான்மைய முடிவெடுப்பாங்க. ஒருவேளை சட்டப்பேரவையில இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுன்னா, ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிச்சாலோ அது டிவிஷன் முறைப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும். டிவிஷன் முறை வாக்கெடுப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். எம்எல்ஏக்களை அழைக்கிறதுக்காக 3 முறை மணிகள் எழுப்பப்படும். சட்டப்பேரவையோடைய கதவுகள் மூடப்படும். அவையோட 6 டிவிஷன்களுக்கு ஏற்ப இந்த வாக்கெடுப்புகள் நடைபெறும். ஆமாம் என்பதற்கான ஆதரவு உறுப்பினர்களையும் இல்லை என்ற எதிர்ப்பாளர்கள் உறுப்பினர்களையும் அவங்க இடத்திலேயே நிற்குமாறு சட்டப்பேரவை தலைவர் சொல்லுவாரு. அப்புறம் ஆம் என்ற ஒரு வரிசையிலையும் இல்லை என்ற ஒரு வரிசையிலையும் அவங்களோட பெயர், அதாவது வாக்களித்தவர் சட்டப்பேரவையில இருக்காங்க இல்லையா, அங்க வாக்களித்தவர்களுடைய பெயர்களை எழுதப்படும். பாரம்பரியமாக முதலமைச்சர் 1வது டிவிஷனலையும் எதிர்கட்சி தலைவர் 6வது டிவிஷனலையும் அமர்ந்திருப்பாரு. சட்டப்பேரவையில இருக்கிற செயலக ஊழியர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கைகளை எண்ணுவாங்க. சட்டப்பேரவையோட செயலாளர் வாக்குகளை எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சட்டப்பேரவை அவை தலைவர்கிட்ட அந்த வாக்கு எண்ணிக்கைய கொடுப்பாரு. இதோட அடிப்படையில புதிய அரசுக்கு பெரும்பான்மை உள்ளதா இல்லையா என்று அந்த வாக்கெடுப்புல தெரிந்துவிடும். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல பொதுவா சட்டப்பேரவையோட தலைவர் அதுல வாக்களிக்க மாட்டார். வாக்குகள் சமமாக வரும் பட்சத்துல பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில 189 பிரிவின் கீழ்ல சட்டப்பேரவை தலைவர் ஒருவருக்கு வாக்களிப்பார். மொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கோ அல்லது நம்பிக்கை தீர்மானத்துல அரசாங்கத்தை ஆதரிக்க இது பயன்படுது. பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா புதிய அரசு தன்னோட ஆட்சியை தொடரும். கிடைக்கலனா இது ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். இத ஆளுநருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிய அரசு அப்படின்ட்டு அந்த ஆட்சியை ஆளுநர் கலைச்சிடுவாரு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஏன் முக்கியமானது அப்படின்றத பார்ப்போம். உச்சநீதிமன்ற வழக்குகள், சர்க்காரியா மற்றும் பூஞ்சி ஆணையங்களின் பரிந்துரைப்படி ஒரு அரசாணை பொறுமையை சோதிப்பதற்காக இறுதி ஜனநாயக மன்ற சட்டப்பேரவை அப்படின்ட்டு சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு கட்சிய, அதாவது ஆட்சிய கூட கவிழ்க்க சூழ்நிலை வரும். இதற்கு மிக சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா 1988ல பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்காததுனால அன்றைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, அதாவது அன்றைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனா அதிமுகவோட ஆட்சி தேசிய ஜனநாயக கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைத்தது. ஆனா 13 மாதங்களுக்கு பிறகு 1999ல அப்ப இருந்த அதிமுக செல்வி ஜெயலலிதா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆட்சிய விலக்கி கொண்டுட்டாங்க. எதிர்கட்சியோட கோரிக்கையின் அடிப்படையில வாஜ்பாய் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல பெரும்பான்மையான இடங்கள் வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. நாடாளுமன்றத்துல நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரே ஒரு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோற்று போயினாரு. விஜய்க்கு பெரும்பான்மையான இடங்கள் வந்து சேரும் அப்படின்ட்டு நாம நம்புவோம்.